இதை வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை, இதை குறித்து சிபிஐக்கு மாற்றச் சொல்லி எடப்பாடி அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் அதை பற்றி பெரிய லெவலில் கவனம் செலுத்தவில்லை. இதை ஒரு திமுகவுடைய நபராக இருந்து இந்த பெண்ணை வந்து பார்லிமெண்ட் பண்ணுறது செய்திருக்கிறான்ற விஷயத்தை அங்கே அவர் பதிவு பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் இப்படியும் நடக்கிறதா? இவர்கள் மணிப்பூரை மட்டும்தான் நம்ம வந்து மையமாக வச்சு எல்லாமே பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இது வேறு விதமான ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பெண்கள் என்பது வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளருக்கும் அவர் கிட்டத்தட்ட தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பார்க்குறோம். அப்போ வந்து அண்ணாமலை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதா? அப்போ யதார்த்தமான ஒரு அரசியல் நகர்வு எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, அப்போ அண்ணாமலையை பார்த்தும் பிஜேபியை பார்த்தும் திமுக பயப்படுறதா, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது இணக்கமாக போகிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? ஏன் இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? சர்வசாதாரணமாக கிளம்பாக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரே ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போகிறான். நேற்று ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் வந்து ஒன்றிய பகுதி நகரம் மற்றும் கிளைக்கழகம் வாரியாக நிறைய பொறுப்பாளர்கள் வந்து நியமிக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இப்போ மாவட்ட செயலாளர்களும் ஆங்காங்கே எல்லாம் நியமிச்சுட்டு வராங்க. நிறைய மாவட்டங்களை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு சில பகுதிகளை தவிர்த்து. ஸோ அப்படி பார்க்குறப்ப அடுத்த கட்டமாக கிளையில் இருந்து மேல்மட்டம் வரை ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை வந்து தாவேகா உருவாக்க இருக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு யார் யாரெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு அந்த பேர்லாம் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. அந்த ஃபுல் என்ட்ரியாக நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைக்கணும். ஏன்னா நமக்கு ரொம்ப டைம் கிடையாது. விஜய்க்கு எதிராக யாராவது ஒருத்தர் பேசினா அந்த நபர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து அவர் அரசியல் பயணம் எப்படி இருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சான்றதை மொத்தமாக எடுக்கிறாங்க. எடுத்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ராக்ட் பண்ணி சேர்ந்துக்கிறாங்க. கெட் செட் கோன்னு சொல்லிட்டு அந்த டீம் பிரிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட துப்பாக்கி படத்தில் எப்படி ஒன்றா சேர்ந்துட்டு எப்படியும் அசம்பிள் பண்ணாங்களோ அதே போல் கெட் செட் கோன்னு பிரிஞ்ச உடனே டப்பு பதிவுகள் போடுறாங்க அடுத்து. ஸோ வரலாற்றில் இவர்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உருட்டின எந்த உருட்டுமே இப்போ எடுபடாத அளவில் யங்ஸ்டர்ஸே முன் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை செய்கிறது உள்ளபடி இந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த மாதிரியான தொண்டர்கள் கிடைச்சதுக்கு விஜய் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அங்கே போய் பேசியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தொடர்பாக வந்து அவர் பேசிய விவகாரம் என்பது நாடு முழுக்க ஒரு கவனத்தை வந்து ஈர்த்திருக்கா, மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை இங்கு மடைமாற்றுவதற்கு பல வகையில் பலவிதமான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டாலும் அனுதாபிகளுக்கு இங்கே ஆட்சியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆதரவாக இருக்கிறார்கள்ன்றது ஒரு பெருவாரியான குற்றச்சாட்டாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு சிபிஐயிடம் இந்த வழக்கை கொண்டு செல்லணும் பல பேர் வந்து கோரிக்கை வைத்த பொழுதும் இந்த மாணவி விவகாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறைக்கான தொடர்பு இருப்பதாகவும் ஒரு பத்திரிகையாளருடைய மொபைல் ஃபோன்லாம் கையகப்படுத்தி அடக்குமுறை செய்கிறான்னு சொன்னதும் அந்த விசாரணை குழுவிலிருந்து ஒரு காவல் அதிகாரி வந்து விலகியதும் பல சர்ச்சைக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும் பொழுது இப்போ இதற்கு தீர்வு காணாமல் போவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது. அப்போ வந்து பெரிய அதிகார மையங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இதை வந்து சிபிஐக்கு மாற்ற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சிபிஐக்கு நீங்கள் ஒரு வழக்கை வந்து விசாரிக்க சொல்லி நம்ம வந்து அரசாங்க தரப்பில் வந்து இங்கே ஆட்சியாளர்கள் சொல்லி அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் சிபிஐக்கு மாட்டினா உடனே மேல்முறையீடு தமிழ்நாடு அரசு போகுது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விவகாரத்தை கூட இந்த மாதிரி மேல்முறையீடு போனாங்க, சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வேங்கை வயலையும் சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லும் பொழுது வேங்கை வயல் மாற்றாமல் அவசர விதியாக இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றவாளிகளாக சொல்வதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற வேளையில் இது மிக முக்கியமானது. ஏன்னா மாணவ பிள்ளைகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடப்பது, அதுவும் ஒரு கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இது போல் நடப்பது, அடித்து துன்புரித்து வீடியோ எடுத்து வச்சு பல நபர்களுக்கு இணங்க சொல்வதுன்றது கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான ஒரு போக்காக போகும்போது இதை வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை, இதை குறித்து சிபிஐக்கு மாற்றச் சொல்லி எடப்பாடி அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் அதை பற்றி பெரிய லெவலில் கவனம் செலுத்தவில்லை. இதை ஒரு திமுகவுடைய நபராக இருந்து இந்த பெண்ணை வந்து பார்லிமெண்ட் பண்ணுறது செய்திருக்கிறான்ற விஷயத்தை அங்கே அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. இதற்கு வந்து அதிகார மையம் துணையாக இருக்கிறதுன்ற விஷயத்த நாடாளுமன்றத்தில் பேசியதோட எதிரொலி எது வரைக்கும் போகும் பாருங்கள். இந்தியா கூட்டணி இந்த பக்கம் பிஜேபி அவங்களுடைய அந்த அலையன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாருக்குமாக. அப்போ தமிழ்நாட்டில் இப்படியும் நடக்கிறதா? இவர்கள் மணிப்பூரை மட்டும்தானே நம்ம வந்து மையமாக வச்சு எல்லாமே பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இது வேறு விதமான ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பெண்கள் என்பது வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அவர் கிட்டத்தட்ட தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பார்க்குறோம். இதை நாடாளுமன்றம் வரைக்கும் அவர் கொண்டு போய் ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வந்திருக்காங்கன்னும் பொழுது அப்போ நிச்சயமாக தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து கிட்டத்தட்ட பல நபர்கள் மனித உரிமையிலேருந்து எல்லாமே உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இது வேறு வடிவம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னும் பொழுது இவர்கள் அதோடு நிற்க மாட்டாங்க.
இவங்க சைடில் இருக்கக்கூடிய அட்வொகேட் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அட்வொகேட் டீம், அதே மாதிரி ஏடிஎம்கேயும் ஸ்ட்ராங்ன்றதுனால இதுக்கு நிச்சயமாக இதற்கு ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து கடந்து போகக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடாதுன்றதுனால உள்ளபடி இது பேசியதற்காக தம்பிதுரை அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தான் நம்ம சொல்லணும். அதே போல கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுடைய குரல் பதிவு வந்து நடக்க இருக்கு. எதற்காக இந்த குரல் பதிவு என்ன? கிட்டத்தட்ட குரல் மாதிரி பதிவை எடுப்பதற்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. நாளைக்கு அவர் சிறையிலேருந்து அழைத்து வரப்பட்டு குரல் மாதிரி எடுக்க போகிறாங்க. இதே மாதிரி குரல் மாதிரி யாருக்கு எடுத்தாங்கன்னாக்கா ஜாஃபர் சாதிக், நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? கிட்டத்தட்ட அதே போல் இன்றைக்கு ஞானசேகரன் வழக்கிலையும் இதே மாதிரி குரல் மாதிரி எடுக்கிறாங்கனாக்கா யாரோடலாம் இவர் பேசியிருக்கிறாருன்ற ஆதாரங்கள் இன்றைக்கி வந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. சைபர் கிரைமில் இருக்கிறாங்க. சைபர் கிரைமில் அவர்கள் வந்து அதை சேகரித்திருக்கிறார்கள். இதை தாண்டி அண்ணாமலையும் தான் சேகரித்து வச்சிருக்கிற ஒரு விஷயம் பேசியிருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம், நான் சட்டவிரோதம் தான், அதை எடுக்கக்கூடாது, நான் எடுத்து வச்சிருக்கேன், 1 வருஷம் அவர் பேசின கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அவருடைய ஃபோன் டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஒரு பக்கம் சொல்லியிருக்க. அது சைபர் கிரைமில் நம்ம கம்ப்ளைண்ட் இஷ்யூ ஆனதுக்கு பிறகு தானே அரசு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த டேட்டாவை வந்து எடுக்கும். ஒரு தனிநபர் எடுப்பது வந்து இதுவே வந்து ஒரு குற்றம். அதை அவரே ஒத்துக்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறார், ஆமாம் இது குற்றம் தான், கிரைம் தான். ஏன் இது வரைக்கும் அண்ணாமலை மீது வழக்கு செய்யலை? பகிரங்கமாக அவர் பேசிய பிறகு தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இந்த திமுக அரசாங்கம் ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்து எல்லார் மொபைல் ஃபோனும் கையகப்படுத்துறீங்கல்ல, அண்ணாமலை மொபைல் ஃபோனை ஏன் கையகப்படுத்த முடியல உங்களால்? 13 பத்திரிகையாளர்கள் சம்மன்லாம் அனுப்புகிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதா? அப்போ யதார்த்தமான ஒரு அரசியல் நகர்வு எப்படி போய்கொண்டிருக்குன்னா, அப்போ அண்ணாமலையை பார்த்தும் பிஜேபியை பார்த்தும் திமுக பயப்படுறதா, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது இணக்கமாக போகிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? ஏன் இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஆனால் அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம், ஞானசேகரன் யார் கூடலாம் பேசியிருக்கிறான்ற ரெக்கார்டிங்ஸ் அவங்க எடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குரல் மாதிரி எடுத்து, இந்த குரல் மாதிரியில் அவன் ஒரிஜினலாக பேசுகிறானா இல்லை மிமிக்ரி ஏதாவது மினிஸ்டர் போல் பேசுகிறானா அது வேறு தெரியல. ஏன்னா சும்மாவே வந்து வலுப்பு வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறான், இந்த பக்கம் வந்து அடிக்கடி மயக்கம் வருதுன்னு போகிறான பொழுது. ஆனால் நேர்த்தியாக காவல்துறை எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு இது அடுத்த வடிவத்திற்கு பெறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கணும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் இது எதிரொலிச்சிருக்கு. இன்றைக்கு குரல் மாதிரின்ற பொழுது இந்த ஒரு கேஸ்க்காவது கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்ட நகர்ந்து ஒரு நியாயம் கிடைத்து புதிதாக ஒரு சட்ட வடிவம் கொண்டு வரப்பட்டு பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக மாணவிகளுக்கு, மைனர் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் உச்சபட்ச தண்டனை கொடுப்பதற்கான ஒரு சட்ட வழிவகையை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் கூட 6 காவலர்கள் வந்து தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து ஒரு செய்தியெல்லாம் வெளிவந்தது. ஸோ அவரோடும் விசாரணை நடத்தப்படுவதாக ஒரு தகவல். ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப அப்போ இந்த லிங்க் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் வருதா, இல்லை இன்னும் வேறு எங்கேயும்? சில டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் வராது. ஏன்னா இவன் வந்து எந்த போலீஸ்காரங்களுக்கு போய் நீ வந்து இணக்கமாறுன்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வந்தது ஆடி காரில் போலீஸ்காரர் வராரு, கிட்டத்தட்ட பெரிய அரசியல் பெரும்புள்ளிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கடந்து போவதுடைய விளைவு எங்கே வரைக்கும் போய் நிற்கிதுனாக்கா, சர்வசாதாரணமாக கிளம்பாக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரே ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போகிறான். நேற்று ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. 19 வயது இளம் பெண். அப்போ நம்ம இதை தான் முன்னாடியே சொன்னோம். அப்போ யார் வேணாலும் எந்த பிள்ளைகளை வேணுமெனாலும் தைரியமாக கை வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி சட்டம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப லெத்தாஜிக்னஸாக போய்கிட்டு இருக்கணும் பொழுது, அப்போ இங்கே கரெக்டாக இருந்தால் யார் ஒரு முதலமைச்சர் மிக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை கையாண்டார்னாக்கா இது போன்ற அசம்பாவிதங்கள் தவறுகள் நடப்பாது. சாமானியனுக்கும் பயம் ஏற்படணும். இன்றைக்கி பயம் ஏற்படவே இல்லையே. நீங்கள் ரொம்ப நார்மலாக பாருங்கள், ஒரு டிவி ஆன் பண்ணுங்கள், ஒரு செய்தி எடுத்து பாருங்கள், இல்லை மொபைல் எடுத்து செய்தியை பாருங்கள், தொடர்ச்சியாக எப்படி வந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று சாதிய பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொன்று மது சாராயத்தினால வரக்கூடிய அந்த போதை கலாச்சாரத்தினால பார்த்தீங்கன்னாக்கா இப்போது திமுகவுடைய கவுன்சிலர் பிள்ளைகள் 2 பேர் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 காவலரை கைது பண்ணாங்க. அவன் யாரன்னா அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அதுலேருந்து 2 பேர் வந்து விற்கிறானுங்க. எப்படி அவன் விற்கிறான்னு பார்த்தா ஏற்கனவே 2 போலீஸ்கார் கைதாயிருக்காங்க. இதை விற்று அந்த 2 போலீஸ்கார்ட்ட வந்து இவன் வாங்கி விற்கிறான். ஸோ எந்த அளவுக்கு அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி பாருங்களேன். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கிராஃப் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போது இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் மடைமாற்றி கொண்டு போகாமல் இருப்பதற்கு இன்றைக்கு இந்த அழுத்தம் தேவைப்படுகிறது. பொழுது அதிமுக கையில் எடுத்திருக்காங்கன்னும் பொழுது அடுத்தடுத்து நம்ம சமூகத்துக்குள்ள இந்த சாதிய பாகுபாடு இல்லாமல் வளர்ந்த சமூகம் நம்ம வடநாடு கிடையாது. ஆனால் இங்கே சாதிய பாகுபாடுகள் இன்றைக்கி உச்சபட்சமாக போகுதுன்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. கண்ணுக்கு முன்னாடி வந்த ஒரு மதத்தை வைத்து, ஒரு உணவை வைத்து, உடையை வைத்து, இரட்டை குவளை முறையை வைத்து எல்லா வகையிலையும் பிரச்சனை. ரொம்ப சர்வசாதாரணம் இப்போ எப்படி கடத்தி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. மலமே கலக்கலை, அடுத்துக்கு இப்போ அந்த வடிவம் வருது. இப்போ நேற்று நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான நபர் பேட்டி கொடுக்குறாரு. மலம் கலந்தாங்கன்றதே சந்தேகமாக இருக்குது, வேங்கவே இல்லை சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னதான பாருங்கள். அப்போ தப்பை செய்யலாம், அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் தவறே நடக்கலைன்னு சொல்லி மறைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போகும்பொழுது அப்போ ஞானசேகரன் வழக்கில் இப்போ எந்த அளவுக்கு போவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல.
இதெல்லாம் நம்ம சமூகத்திற்கு பேராபத்து. இது இப்படி போயிடுச்சுனாக்கா இது கிட்டத்தட்ட வேற நாட்டை என்ன சொல்கிறது, உக்கிரமான ஒரு கொலை நகரமாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாகவும் நாளைக்கு தமிழ்நாடு மாறிடக்கூடாதுன்னும் பொழுது இதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லா கட்சி நபர்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆங்காங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற ஒரு பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்தமா ஆட்சி மீது பழி சுமத்துவது வந்து ரொம்ப வேடிக்கையானதா இருக்கு அப்படிங்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், என்னைக்கோ ஒரு செய்தி பெண் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துச்சு நம்ம பேசிட்டு கடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது ஆங்காங்கே ஏதோ நடக்குது, எவனோ ஒருத்தன் போதையில் வந்து ஒரு கோபத்தில் செஞ்சுட்டான்னு சொல்லலாம். திட்டமிட்டு தொடர்ச்சியாக 20 பெண்களுக்கு மேலே ஒருத்தன் கல்லூரிக்குள்ளே ஒருத்தன் செஞ்சுருக்கிறான். திட்டமிட்டு சர்வதேச நாடுகள் வரைக்கும் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது. டெய்லி நம்ம பார்க்கும் பொழுது எங்கேயாவது ஒரு சம்பவம், குற்ற சம்பவம் பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக பாலியல் அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது குழந்தைங்க வரைக்கும் போயிருக்கதானே ரொம்ப மோசமான ஒரு அவலம். நம்மளே பேசியிருக்கிறோம், 6 வயசு குழந்தை ஒருத்தர் மாடில் தூக்கி கொண்டு போய் பாலியல் பண்ண செய்கிறான் போதைகள்னால. அவங்க அம்மாவே வந்து நீ ஏன் பொம்பளை பசங்களை வந்து 8 மணிக்கு மேலே வெளியில் அனுப்புகிறேன்னு சொல்கிறானாக்கா பயம் இல்லைல்ல, காவல்துறை மீதோ ஆட்சியாளர்கள் மீதோ பயம் இல்லை. ஒரு சட்டம் ஒழுங்கு நடக்காமல் இருப்பது தடுப்பது மட்டும் கிடையாது, இப்படி பெண்களுக்கு மீதான அவர்கள் மீதான நடக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகளை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் கையாள இருக்கணும். அதுக்கு தான் ஒரு காவல்துறை, அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். நீங்கள் வந்து இது இப்படி விட்டுட்டீங்கன்னாக்கா நாளைக்கு எது வரைக்கும் போகும் சொல்ல. ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய ஒரு தவறுக்காக ஒட்டுமொத்தமா நம்ம காவல்துறை எப்படி குரல் சொல்ல முடியும்? நீங்க அவங்களும் வந்து 24 ஹவர்ஸும் மக்களுக்காக தொடர்ந்து சர்வீஸ்ல எங்கிட்டு தானே இருக்கிறாங்க. தனி மனிதன் செய்கிறான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. எப்படி நீங்க கட்டுப்படுத்த தவறுறீங்கல்ல, ஒரு பயம் ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிவகை எல்லாம் போதில்ல. இந்த பக்கம் ஒருத்தன் மாட்டினா அவனை பிடிச்சி அவனை பேசி அதிமுக காரன் போட வைக்கிறீங்க ஒரு வீடியோ. அவன் குடும்பத்தில் நேரடியாக யாருமே இல்லைன்றாங்க அதிமுகவில். அவனுடைய சித்தப்பன் பெரியப்பன் எப்படியோ ஒன்று விட்ட இந்த மாதிரி யாரோ இருக்கிறதுக்கு இவனை அதிமுக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க. ஞானசேகர் வழக்கில் அந்த மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் எடுத்து கொண்டு போகணும் பொழுது இது தனி மனித சமூகம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக நடக்குதுல்ல. நீங்களும் ஒரு ஆய்வில் இருக்கிறீங்க, நீங்களும் இந்த துறையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குற்ற சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குதுன்னும் பொழுது இது எப்படி தனி மனிதர்கள் செய்கிறான்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆங்காங்கே இவர் சொல்லது போல் நடந்தால் பரவாயில்ல, அவ்வப்போது இப்போ பெரும்பாலும் இதுதான் அதிகமாக நடந்து கொண்டே போதும் பொழுது அப்போ அரசாங்கம் இதை முறைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்க ஒரு சூழலாக இருக்கணும் பொழுது அதை முதலமைச்சராவது முன் வந்து செய்யணும். இல்லாட்டி இப்படி எதிர்க்கட்சிகள் கொண்டு போய் உங்களுடைய ஆட்சியை பற்றி வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்தியா முழுக்க கவனம் பெறும் பொழுது உங்களுக்கு அசிங்கம் தானே. நீ உங்களுடைய அசிங்கத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, பெண்களுடைய பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்யணும் பொழுது கவனம் கண்டிப்பாக கொண்டு வரணும். தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் வந்து ஒன்றிய பகுதி நகரம் மற்றும் கிளைக்கழகம் வாரியாக நிறைய பொறுப்பாளர்கள் வந்து நியமிக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இப்போ மாவட்ட செயலாளர்களும் ஆங்காங்கே எல்லாம் நியமிச்சுட்டு வராங்க. நிறைய மாவட்டங்களை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு சில பகுதிகளை தவிர்த்து. ஸோ அப்படி பார்க்குறப்ப அடுத்த கட்டமாக கிளையில் இருந்து மேல்மட்டம் வரை ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை வந்து தாவேகா உருவாக்க இருக்கா. மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு யாரெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு அந்த பேரெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. அந்த ஃபுல் என்ட்ரியாக நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைக்கணும். ஏன்னா இந்த நமக்கு ரொம்ப டைம் கிடையாது, ஹார்ட்லி 1 இயர் தான். நம்மளும் இந்த ஒரு வருடத்திற்குள்ளே எதையெல்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா அடுத்து வந்து நடைபயணம் இருக்குது, அடுத்து மாநாடு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன கோட்பாடு படியில் கொண்டு போக போகிறோம், எப்படி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கூடிய பிரச்சனைகளை கலந்தாய்வு போகிறோம், எப்படி வந்து நம்ம வந்து இங்கே அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் கிடையாது, வார்டுதோறும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் வந்து நம்ம கட்சிக்குள்ள ஆட்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குன்ற பொழுது இதையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கே பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக பிற கட்சிகளுக்கு நிகராக நம்மளும் வந்து வரணும். இவர்களுடைய இலக்கு என்பதே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே அவர்களுடைய இலக்கு முதலமைச்சருடைய நோக்கி தான் அவருடைய பயணப்படக்கூடிய ஒரு வேலையாக டிவிக்கு கொண்டு போகிறாங்க. பட் யதார்த்தமாக அவர்கள் வந்து ஒவ்வொரு கேடரும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இப்படி தான் உழைக்க வேண்டும் என்பது யதார்த்தம். ஏன்னா அதன் அடிப்படையில் அவங்க போகிறாங்கன்னும் பொழுது இன்றைக்கு அவர்கள் சார்பாக போடப்பட்ட மாவட்ட செயலாளர்கள்ன்றது ஒரு வகையில் நம்ம பார்க்க வேண்டியது. எந்த கட்சியிலுமே இது வரைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து மாவட்ட செயலாளராக போட்டதாக நம்ம எங்கேயுமே வரலாறு பார்க்கல. பெரிய பணம்பலம் படைத்த நபராக இருக்கணும், இல்லை அரசியல் குடும்பமாக இருக்கணும், அல்லது வந்து சாதாரண ஆட்கள்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய கட்சியில் இருந்திருக்காங்க. எந்த கட்சி? திமுக சொல்லுங்க. திமுக, அண்ணா திமுக, தேமுதிக, இன்னும் பல கட்சிகளை குறிப்பிட்டு சொல்ல முடியும், நாம் தமிழர் கட்சி உட்பட சாதாரண ஆட்களும் வந்து அந்த பதவிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுதான் யார் சொல்லுங்க. இப்போ திமுக டக்குன்னு நீங்கள் இவ்வளோ வருஷம் இருக்காங்கல்ல, டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா நம்மளால்? ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்க போட்டது அந்த மாதிரி ஆட்களை போட்டு இன்றைக்கி அவங்களாம் பல காலேஜுக்கு ஓனராக பெரிய லெவலெல்லாம் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு சாமானியனுக்கும் இன்றைக்கி சமகாலத்தில் இதில் எந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரோன்னாக்கா, இவ்வளவு பணம்பலம் இவ்வளவு அதிகாரம் இருக்கக்கூடிய இந்த நபர்களோடு போட்டி போடுவதற்கு
ஒரு சாமானிய ஒரு ஆட்டோ டிரைவர் நீங்கள் போடும்பொழுது இவர்களுக்கு டஃப் கொடுத்து அந்த இடத்துல களப்பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நலத்திட்ட உதவி செய்யணும், பல விஷயங்கள் செய்யும்போது பொருளாதார ரீதியான அவங்களுக்கான ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு நலத்திட்டம் கொடுக்கணும்னா எவ்வளோ காசு கொடுக்கணும்னு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, ஒன்று படைபலம், இல்லாட்டி வந்து பணபலம் தேவை இருக்கிறது. உனக்கான படைபலத்தை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம், நீங்கள் வாங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே கேடஸ் இருக்கிறாங்க. இந்த கேடஸோடைய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் எப்படி இருக்குனாக்கா, இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஆர்பி ராஜா வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாருன்னு ஒரு செய்தி போட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மருது சகோதரர்களுக்கு மாலை போடுவதற்காக சென்ற இடத்தில் தாவக்க நபர்கள் பெருவாரியாக கூட்டம் கூடியதால் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் வந்து சம்பிச்சு போயிருக்கு. டிஆர்பி ராஜா எந்த பக்கம் போக முடியாமல் மாற்றுப்பாதை இல்லாதனால கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நின்றுருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி வரும்பொழுது, அப்போ சாமானிய மனிதர்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க. ஒரு கூட்டமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இது ஒரு அந்த கட்சிக்கான வளர்ச்சி வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த வளர்ச்சி விஜயோடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக உதவும்னாக்கா நிச்சயமாக உதவும். மாநிலவில் தாவேக்காவில் நிறைய பேருக்கு வந்து பொறுப்பு போட்டிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஐடிவிங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தவர்கள் வந்து விஜய் படம் வெளியே வரும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வம் பண்ணி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாதாரண சிங்கிள் போஸ்டாக இருந்தாலும் அவ்வளோ ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஐடி கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய பிளான் என்னவா இருக்கு? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இப்போ வந்து அந்த பொறுப்புக்கு போடப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணமும் ஒரு அனுபவம் மிக்க நபராக இருக்கிறார். ஆனால் டிவிக்கோட ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு நபர்களும் குழுக்களாக அவங்களே ஒரு ஐடி விங்காக செயல்படுறது தான் அந்த டிவிக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்குது. அந்த நபர்கள் வந்து எல்லாருமே அவங்களுடைய பேருக்கு, நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம தகப்பன் பேரையோ தாயோட பேரையோ இனிஷியலாக போடுவோம். இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி விஜே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம போட்டிருந்த பொழுது நான் ஃபஸ்ட்டு ஒருவேளை வீடியோ ஜாக்கி ரேடியோ ஜாக்கியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் அந்த தகவலை கேட்கும் பொழுது, இல்லைண்ணே நாங்கள் விஜய் அண்ணாவுடைய பேரை தான் பின்னாடி விஜேன்னு போட்டுக்கிறோம், எங்களுக்கான அடையாளமாக நாங்கள் அதை பார்க்குறோம், நாங்கள் அதை கௌரவமாக நினைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து பதவிக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈடுபாடு இருக்கான்னு கேட்டப்போ எங்களுக்கு பதவியே வேண்டாம். பல குழுக்கள் அவர்கள் சேர்ந்து பேசின அந்த ஒரு குழுக்களுக்குள்ளே என்னை சமீபமாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, அந்த குழுவில் எங்களுக்கு பதவி வேணாண்ணே, எந்த பதவி வேணாம், நாங்கள் விஜய் அண்ணாவுக்காக நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். இது எப்படின்னாக்கா ஒரு நைட்டு ஆனாக்கா அவங்க எல்லாமே அசம்பிள் ஆகுறாங்க. ஒவ்வொரு குழுவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 50லேருந்து 100 150 பேர்னு ஒரு வாட்ஸ்அப்லையும் சரி, ட்விட்டர்லையும் சரி, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் இப்படி குரூப்பாக சேர்ந்து பேசிக்கிறாங்க. விஜய்க்கு எதிராக யாராவது ஒருத்தர் பேசினா அந்த நபர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து அவர் அரசியல் பயணம் எப்படி இருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சார்ன்றதை மொத்தமாக எடுக்கிறானுங்க. எடுத்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ராக்ட் பண்ணி சேர்ந்துக்கிறானுங்க. கெட் செட் கோன்னு சொல்லிட்டு அந்த டீம் பிரிக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட துப்பாக்கி படத்தில் எப்படி ஒன்றா சேர்ந்துட்டு எப்படியும் அசம்பிள் பண்ணாங்களோ அதே போல் கெட் செட் கோன்னு பிரிஞ்ச உடனே டப்புன்னு பதிவுகள் போடுறாங்க அடுத்து. ஸோ வரலாற்றில் இவர்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உருட்டின எந்த உருட்டுமே இப்போ எடுபடாத அளவில் யங்ஸ்டர்ஸே முன் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை செய்கிறது உள்ளபடி இந்த மாதிரியான இளைஞர்கள், இந்த மாதிரியான தொண்டர்கள் கிடைச்சதுக்கு விஜய் கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம அதை அப்படி தான் பார்க்குறோம். அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது நாங்கள் அணில்னு எங்களை சொல்கிறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோன்றாங்க. எனக்கே ஒன்று, என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? ஆமாண்ணே, நாங்கள் பெருமையாக தான் எடுத்துக்கிறோம், நாங்கள் ஒன்றும் பன்னிகள் கிடையாது, பன்னி கூட்டம் கிடையாது, நாங்கள் அணில்கள் சொன்னால் பெருமையாக நினைக்கிறோம். அப்போ ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துது. வரலாற்றில் ரெண்டு விஷயத்தை தான் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, தென்னம்பிள்ளை, அணில் பிள்ளைகள். கரெக்டுங்களா? இப்போ கிட்டத்தட்ட அந்த அணில்கள்னு இவங்க சொல்கிறது வந்து அவங்க நாங்கள் மோசமாக எடுத்துக்கலண்ணா, எங்களால் எப்படி அணில் போல இருந்து விஜய்க்கு உதவ முடியுமோ, எங்கள் அண்ணனுக்கு உதவ முடியுமோ நாங்கள் உதவுறோம். எங்களுக்கு பதவி ஒரு பொருட்டே கிடையாது, அவரை கொண்டு போய் ஆட்சியத்தை உட்கார வைக்கணும், இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எவ்வளவோ அரசியல் கட்சி கூட பயணம் பண்ணியிருக்கிறோம், நம்ம எல்லா விஷயமும் தெரியுது. ஒரு ஐடி விங் செய்கிறத வந்து அதுவுமே கரெக்டாக ஒரு வெல் பிளான்டாக ஒரு பெரிய லெவலில் பொருளாதாரம் செலவு பண்ணி ஒரு டீம் செட் பண்ணி சொல்கிறத ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. இல்லை, ஏற்கனவே ஐடி விங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குது. ஸோ அவங்களுடைய தொண்டர்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அரசியல் தெளிவோட அந்த இதில் வந்து ஸ்பீடாக இயங்குவாங்க. ஐடி விங்கில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கிரவுண்ட் லெவலில் ஐடி விங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அது மாதிரி கட்டமைக்கிறாங்க இவங்க. ஐடி விங்க மாதிரியே கிட்டத்தட்ட அது ஐடி விங்கில் செய்கிறாங்க. இப்போ ஐடி விங்க இவங்க கட்டமைக்க போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே ஐடி விங் மாதிரி செயல்படுறாங்களே. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த க்ரௌடு வந்து யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு விஜய்க்கு உண்மையாலுமே மாஸ் க்ரௌடு இருக்குன்னும் பொழுது கிட்டத்தட்ட இதுதான் பெரிய டஃப்பாக இருக்குது. இப்போது முன்ன மாதிரி வந்து ஊடகத்தில் உட்காந்து பெருசாக யாரும் உருட்ட முடியாமல் டக்குன்னு உடனே தரவுகள் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் பொழுது நிறைய நபர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய நபர்களை தடுமாறக்கூடிய ஒரு செய்திகள்லாம் பார்க்குறோம் பொழுது
இந்த தொண்டர்கள் கிடைத்ததற்கு, இந்த ரசிகர்கள் கிடைத்ததற்கு விஜய் கொடுத்து வச்சிருக்கிறார். விஜய் அவர்கள், நீங்கள் எனக்கு கொடுத்த அன்பை நான் திரும்ப செய்யக்கூடிய ஒரு நேரமாகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்பொழுது, இந்த காம்போ நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் பார்க்குறேன். ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடையின் அருகில் வந்து கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக ஒரு தகவல் பெரிய இஷ்யூவாக மாறி நிற்குது. என்ன டாஸ்மாக் கடையும் இருக்குது, பக்கத்தில் கள்ளச்சாராயம் இருக்குது, என்ன கூடையில் கவராக கட்டி கொண்டு வந்து மறுபடியும் விற்கிற காணொலியை பார்த்தோம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில் எப்படி வந்து பாக்கெட்டில் கட்டி விற்றாங்களோ அதே போல் விற்கிறாங்க. இது ஒரு நபர் வீடியோ எடுத்து கேள்வி கேட்குறான். அவர் கேள்வி கேட்கும்போது சொல்கிறாரு, ஏன்டா இப்போ தாண்டா கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பேர் இறந்தாங்க, இவ்வளோ பக்கத்தில் தான். ஆமாம், ஆத்தூரும் கள்ளக்குறிச்சியும் பக்கம் இவ்வளோ பேர் இறந்த பிறகு இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கேன்னா, வீடியோலாம் எடுக்காதா அப்படின்ட்டு, இல்லை நான் எடுக்கும்பொழுது நீ என்ன போலீஸை சொல்லுவேன்னா, நாங்கள் போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு தானே விற்கிறோன்றான். அந்த குரல் பதிவில் அந்த வீடியோலேயே இருக்குது, அவனுடைய குரலும் சேர்ந்து இருக்கணும் பொழுது. அப்போ எப்படி இது வந்து காவல்துறை காசு வாங்கிட்டு இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? அப்போ தொடர்ச்சி இதுதான் நடக்குதுன்னும் பொழுது இது ரொம்ப உங்களுக்கு புரியுதுங்களா எங்கே வந்து லெத்தாஜிக்னஸ் இருக்குன்ட்டு? ரொம்ப மாவட்ட அளவில் அப்போ மதுவிலக்கு அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, இதுக்குன்னு தனியாக வந்து காவல்துறை இருக்குது, இதுக்குன்னு சொல்லி எவ்வளவோ சிஸ்டமேட்டிக் இருக்கிற இடத்துல இவர்கள் டாஸ்மார்க்கையும் பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபமாக ஒரு கிராமத்தில் வந்து டாஸ்மார்க் வேண்டான்னு பெண்கள் போராடி பாட்டில் உடைச்சிருக்கிறாங்க. இன்னொரு கிராமத்தில் வயது முதிர்ந்தவர்கள் பென்ஷன் வேணும்னு கேட்டு போராட்டம் பண்ணால் பரவாயில்ல, டாஸ்மார்க்கை மூடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போய் வந்து மனு கொடுக்கறது. கிட்டத்தட்ட இந்த சமூகமே வந்து தலைகீழாக புரண்டு போகக்கூடிய சமூகம். போதை கலாச்சாரம் வந்து ஆங்கங்கே ஆரம்ப கட்ட காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஊருக்கு வெளியில் சாராயத்துக்கு கடை இருக்கும், போய் குடிச்சிட்டு அதை ரொம்ப யாருக்கும் தெரியாமல் முக்காடு போட்டுட்டு அங்கேயே பல விஷயங்கள் சாப்பிடுவாங்க. கொய்யாக்காய் முட்டாய்கிட்டேன்னு தின்னுட்டு அந்த வாடை தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இரவு நேரங்களில் கம்முன்னு வீட்டில் வந்து படுத்ததெல்லாம் போக, இன்றைக்கி குடிக்காதவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி சர்வே எடுத்தாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சதவீதம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சமூகம் மாறி கிடக்கணும் பொழுது இது நம்ம தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு இது வந்து போதை கலாச்சாரம் அதிகரிச்சுன்னு. ஆமாம், இது ரொம்ப பேராபத்து. நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எதை நோக்கி சிந்திப்பார்கள், எந்த வேலையை செய்வார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி டெக்னாலஜி கையில் அவ்வளோ இருக்குது சார். அவனுடைய இனிஷியேட்டிவாக வந்து கரெக்டாக நிறைய இன்னோவேட்டிவாக வந்து நிறைய விஷயம் பசங்க செய்கிறாங்க. இப்போ ஸ்கூல் பசங்களாம் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறானுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ தொழில்நுட்பம் வச்சு சில இது செய்கிறதா இருக்கட்டும், ரோபோட்டிக் கிளாஸில் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த ஸ்கூலோடு அதுக்கப்புறம் அதோட போயிருமோ, சாராயத்தில் கரைஞ்சு போயிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் ஏற்படுது. ஸ்கூலில் இருக்கும்போது ஆக்டிவாக இருக்கிற பசங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி அறிவு முடமாக போயிடுவாங்களோன்றது ஒரு பேரச்சம். கிட்டத்தட்ட இதுவும் மிகப்பெரிய பேராபத்தினும் பொழுது எல்லாருக்குமே பேஸ் என்ன தெரியுங்களா? ஒரு ஆட்சியாளர்கள், ஒரு ஆட்சி நல்வகைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சரும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சேர்ந்து ஒத்துழைப்போடு வந்தால் இதை ஒழிக்க முடியுமே தவிர, சாதாரணமாக நம்மளோ நீங்களோ பேசியோ அதை வந்து ஒன்றும் பெரிய லெவலில் மாற்ற முடியும். 500 கடைகள்லாம் எடுத்தும் கூட கட்டுப்படுத்த முடியலங்கிறீங்களா? இதோ சொல்கிறானே, போலீஸ்கிட்ட காசு கொடுத்து கலாச்சாரம் வைக்கிறான்றான். இந்த பக்கம் வந்து அரசு டாஸ்மாக் கடைகள் 500 கடைகள் மூடினாங்க இல்லையா? இந்த கவர்மெண்ட்ல, போன கவர்மெண்ட்ல 500 கடை, இந்த கவர்மெண்ட்ல 500 கடை மூடினாங்க. 500 கடைகள் மூட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா சார்? உண்மையிலுமே இந்த சமூகத்திற்கு இது பேராபத்து. நீங்கள் கொரோனா காலத்தில் மூடினும் பொழுது ஒட்டுமொத்த சமூகம் தற்கொலை பண்ணி செத்துட்டானா சொல்லுங்கள்? அப்போது அவர்களால் வந்து இருக்க முடியுது, அவர்களால் வந்து ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்த தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். கொரோனா காலத்தில் நான் குடிக்காமல் இந்த தொழிலுக்கு செஞ்சேன் சார், இவ்வளோ வருமானம் பெற்றுன்னு எவ்வளோ பேர் பேசின நம்பர்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னும் பொழுது அரசாங்கம் கிட்டத்தட்ட அதை வந்து திட்ட வடிவம் பண்ணி கொண்டு வரணும். நமக்கு பொருளாதார ரீதியாக இங்கே உற்பத்தி செய்வதற்கு, பணத்தை ஈட்டுவதற்கு 1000 வழிவகை இருக்குது. நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும். இதற்கான ஒரு திட்ட வடிவத்தை நிச்சயமாக முதலமைச்சர் தான் செய்ய முடியும். அதை எந்த முதலமைச்சர் வந்து செய்ய போகிறன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சமாக இருக்கும். ஆதவ் வந்து ஃபஸ்ட்டு அதிமுக தான் வந்து சேர இருந்தார், ஆனால் அங்கே வந்து அவரை சேர்த்துக்கப்படலை, அதனால தான் தாவேக்கால் ஐக்கியமாகி விட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து சில விமர்சகர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அவர்கள் அதிமுக தான் போய் சேர போகிறதாக ஆதவ் எங்கேயுமே பதிவு பண்ணலையே. இப்போ நீங்கள் ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பட்டவத்தமாக எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவார். கரெக்டுங்களா? அவர் ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய அந்த புத்தக நிகழ்வுக்கு பிறகு விஜயோடு சேர்ந்து பயணம் பண்ணுவது தான் நமக்கும் மிகச் சரியானதாக இருக்கும்ன்றது அவருடைய பார்வையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ காலகட்டம் அவர் அவகாசம் எடுத்துக்கிட்டது விஜய் கட்சியில் சேரணும் தான். ஸோ சரியான முறையில் வந்து இங்கே ஒரு அணுகுமுறை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் பேசி தன்னால் இது வரைக்கும் எந்த செய்ய முடியுன்றது விஜய்ட்டு சொல்லணும், எதனால செஞ்சிருக்கேன்னு சொல்லணும், எப்படி அடுத்த கட்டமாக இந்த கட்சியை நம்ம வளர்த்து கொண்டு போகலாம், எப்படி வந்து சில பாகுபாடுகளை களையக்கூடிய வேலையை செய்யலாம், நம்ம எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்ன்றது எல்லாத்தையுமே வந்து அந்த கோட்பாடு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக 2 பேருக்குமே ஒத்து போனது தான் பேஸு. அவருமே அதான் பதிவு பண்ணுறாருன்னும் பொழுது அவர் வெயிட் பண்ணார், விஜய் கூப்பிடுவார், விஜய் கூப்பிட்டாரு, 2 பேரும் போய் ஒன்றிணைச்சினாங்கன்னும் பொழுது இது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவங்க போகிறாங்க. இது வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வருவது இயல்பு தானே. அரசியலில் வந்து இன்னும் சொல்ல போனால் ஆதவர்ஜன் வந்து இன்னும் நாகரிகமாக, கண்ணியமாக திருமாவளவனிடம் போயிட்டு அவர் பேசின விதமாக இருக்கட்டும், அவரை விமர்சிக்காமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகப்பனிடம் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறது போல் வந்தேன்னு சொன்ன விஷயம்லாம் இருக்கட்டும், பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜனுடைய பக்குவப்பட்ட நிலையை காட்டுது.
அப்போ அவர் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கலன்னும் பொழுது விமர்சனங்கள் 1000 பேரும் கடந்துடலாம் சார். இந்த விமர்சனங்கள் 1000 வைக்கும் பொழுது இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா சேகர்பாபு அவர்கள் விஜய் குறித்து பல இடங்களில் பேசிட்டே வர்றாரு. இப்போவும் பேசும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, நேற்று கட்சி ஆரம்பிச்சோன்னா நாங்கள் வந்து இருக்க மாட்டோம், 200 தொகுதியில் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இருமா போடுன்றலாம் பேசுகிறாப்புல. திரும்பவும் நான் சொல்கிறேன், 200 கிடையாது, 224 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போன்றாரு. ஓகே, 234க்கு பதில் 224 சொல்கிற பொழுது ஹீ கேன் ஏபிள் டு ஃபீல் தி ஹீட்டுன்னு சொல்கிறேன். விஜயோடைய இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்குள்ள பிரெயின்குள்ளே போயிட்டு உங்களை வந்து ஏதோ பண்ணுது, உங்களை நிதானமாக இருக்க விடலையோன்னு ஒரு அச்சம் ஏற்படுது. ஏன்னா நிதானமாக ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, இத்தனை ஆண்டு காலம் நீண்ட நெடிய அரசியல் இருக்கும் பொழுது அந்த தொகுதியை எவ்வளோன்றதை மாற்றி சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர்ஸ் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுதுல்ல. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, யாராவது ஒரு ஆள் வேணும் சார். ஒரு விஜய் கேள்வினாலே டென்ஷன் ஆகிறாரோ? ஆமாம், அமைச்சர் விஜய் பற்றி கேட்டால் இவர் டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் வந்து வேங்கவில்லை பற்றி பேசினா உதயநிதி பேசாமல் போகிறாரு, மிச்சதெல்லாம் பற்றி பேசுகிறாரு. அப்படின்னும் பொழுது இவர்களுக்கு பெரிய தலைவலியாகவே விஜய் இருக்கிறான்றது தான் நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது பொழுது. ஆனால் இந்த இடத்துல யாராவது ஒரு நபர் வந்து இவர்களுக்கு ஒரு அழுத்தம் தர வேண்டிய ஒரு நிலை தான் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கணும் பொழுது அந்த அழுத்தத்தை விஜய் கொடுக்குறாரு. விஜய் சரியான முறையில் கொடுத்தாருன்னா நிச்சயமாக மக்கள் அவரை கொண்டாட போகிறாங்க. விஜய் சரியான முறையில் அவர் செய்யணும் பொழுது நிச்சயமாக அவரையும் புறக்கணிக்க தான் போகிறார்கள் பொழுது அந்த அழுத்தத்தை விஜய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லபடியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட அதிமுக ப்ளஸ் விஜயோடைய காம்போ எதிர்காலத்தில் ஒன்று சேர்ந்தால் 100% 2 கட்சி சேர்ந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்திட முடியும்ன்றது தான் இன்றைக்கி யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கணும் பொழுது சேருவாங்களா இல்லை இவங்களை சேர விட்டுருவாங்களான்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா திமுக எந்த மாதிரியான ஒரு வேலைகள் செய்வார்கள், பிஜேபி இன்னொரு பக்கம் எந்த மாதிரியான வேலை செய்வார்கள் இருக்கும் பொழுது வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஒரு மாற்றம் தேவை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் தேவை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.